உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த ஜனவரி மாதம் விலகக்கூடிய தன்மை எல்லாம் பெறும். கவலை கொள்ள தேவையில்லை. முன்பு இருந்து வந்த பிரச்சனை போல் இப்போ இல்லை. அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வன்கலகாரங்கள் மங்கள ஒளிகள் கிடைக்கிறதுக்கான காலமாகவும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் மங்கள ஓசை, அதாவது எப்படி சொல்கிறதுனா சூரியன் இடம்பெயர்ந்த பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு செல்வார். அப்போ நேரடியாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த 4ஆம் இடம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயம், தாயார் சார்ந்த விஷயம், நம்மக்கிட்ட பேசலை, தாயாருக்கு எனக்கும் தகராறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இனி தாயார் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இனி செவி சாய்க்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. சிம்மராசிகாரங்களுக்கு வருமானம் என்பது விட தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தாயாரால் ஏற்பட்டு வந்த பங்கம் எல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். முக்கிய தருணம் இதில் 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இது 4 கிரகங்களின் கூட்டமைப்பும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற அமைப்புகள் இதில் ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறதால ஓரளவுக்கு அதாவது நிசபத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மனம் மகிழ்ச்சி என்பது உண்டு. ஆரம்பத்திலேருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் உடல் அளவில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா. உடம்பு பாகத்தில் கவனத்துங்க. செலவீனங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப செலவுக்காக எதிர்க்கும், அதை மட்டும் பார்த்துங்கய்யா. அதனால் வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக 5 தேதிக்கு அப்புறம் வெளியூர் போகிறதுக்கோ அல்லது வெளிநாடு போகிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அமைப்புகள் உருவாகும். முக்கியமாக தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக ஒரு 5 தேதிக்கு அப்புறம், இது வரைக்கும் இல்லைன்னா 5 தேதிக்கு அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும், காதலாகட்டும், எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தருகின்ற அமைப்பாக இருக்கும். வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே. சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஜனவரி தொடக்கம், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1/1/2026 தொடங்கி 31/1/2026 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதெல்லாம் வச்சு நாம் இந்த மாதத்துக்கான கணக்கீடு எடுக்க போகிறோம். முதல் நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிம்மராசிக்காரங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் பொன்னான நாள். இனி வருகின்ற நாட்களும் நம்மளுக்கு பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவன் நம்மளுக்கு காத்தருளட்டும், தந்தருளட்டும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் காத்தும் தந்தும் நம்மளுக்கு எல்லாத்தையும் இறைவன் தானாக அமையட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிக்கொண்டு அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, முருகன் இருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து சிம்மராசிகாரங்க இறை வழிபாடை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய மாதமாக, ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் நம்ம ராசிநாதன் அங்கே தான் அமர்ந்திருக்கார், தனுசு வீட்டில் தான். நேரடி பார்வையில் குருவோட பார்வை இருக்கிறதால அந்த பகவான் இருக்கக்கூடிய இடம், பகவான் என்ற குரு பகவான் நம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதால தளர்வுகள் ஏற்பட்டதல்லவா, நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள், நம்ம சூழ்நிலையில் வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு 80% சரி செஞ்சு ஓரளவுக்கு நிதானம் தருகின்ற அமைப்பும் வேலையில் கவனத்தை தருகின்ற அமைப்புகளாக ஏற்படுத்த போதும். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலே அது மிகைப்படுத்த முடியாத இடம். கொஞ்சம் பொறுமை, நிதானம், பிரதானம் இதெல்லாம் நாம் எடுத்துக்கணும் எப்போவுமே. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது இருக்கும். அதனால் பொறுமை தேவை. வாக்கில் நம்ம பேசுகின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பேச்சில் கவனத்தை எடுத்துங்கய்யா, அதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பேச்சிலும் நடத்தையிலும் நாம் கவனத்தை எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுறது, தேவையில்லாதவங்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசாமல் தவிர்த்து கொண்டாலே போதுமானது. நல்லதை மட்டும் சொல்லி இறை நாட்டத்தை மட்டும் சொல்லி நாம் பழகி வந்தாலே இறை நாமங்களோடு நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் அன்போடு நாம் கவனித்தாலே போதும், நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்பது உண்டு. இந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் மட்டும் மேற்கொள்ளக்கூடாது. 11ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மத்தில் கேது, இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதாது. இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் மட்டும் நாம் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் குரு பகவானுடைய தன்மை. நேரடி பார்வையில் ராசிநாதன் சூரியனும் பார்க்கறதும், சுக்கிரனை பார்க்கறது, 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனை பார்க்கறது, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கறது, இந்த மாதிரி அடுத்ததாக 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கறது, தொழில் காரகனாகவும் அவர் தான் வராரு, 9ஆம் அதிபதியாகவும் அவரே வரத்தால்
நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு திருப்பங்களை இந்த ஜனவரி மாதம் 15 தேதிக்குள்ளே நாம் எதிர்பார்க்கப்போம். நிறைய நல்ல விஷயங்கள் ஜனவரிலேருந்தே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலத்தை கொடுக்க தான் போது அருமையான வருமானத்தை தரும். ஓரளவுக்கு உழைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கும். இது வரைக்கும் உழைப்பு கம்மியாக இருந்தால் இனி உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலம். சில பேருக்கு இந்த காதல் சமன்பாடில் கூட்டில் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான காலமும் ஏற்படும். இது வரைக்கும் நம்ம வீட்டில் சரியான சம்மதம் சொல்லலைன்னா இந்த மாத தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு சம்மதம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த ஜனவரி மாதம் விலகக்கூடிய தன்மை எல்லாம் பெறும். கவலை கொள்ள தேவையில்லை. முன்பு இருந்து வந்த பிரச்சனை போல் இப்போ இல்லை. அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வன்கலகாரங்கள் மங்கள ஒளிகள் கிடைக்கிறதுக்கான காலமாகவும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் மங்கள ஓசை, அதாவது எப்படி சொல்கிறதுனா சூரியன் இடம்பெயர்ந்த பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு செல்வார். அப்போ நேரடியாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த 4ஆம் இடம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயம், தாயார் சார்ந்த விஷயம், நம்மக்கிட்ட பேசலை, தாயாருக்கு எனக்கும் தகராறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இனி தாயார் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இனி செவி சாய்க்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு வருமானம் என்பது விட தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தாயாரால் ஏற்பட்டு வந்த பங்கம் எல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். முக்கிய தருணம் இதில் 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இது 4 கிரகங்களின் கூட்டமைப்பும் மாறி பரிவர்த்தனையோகம் பெறுகின்ற அமைப்புகள் இதில் ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறதால ஓரளவுக்கு அதாவது நிசபத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மனம் மகிழ்ச்சி என்பது உண்டு. ஆரம்பத்திலேருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் உடல் அளவில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. உடம்பு பாகத்தில் கவனத்துங்க. செலவீனங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப செலவுக்காக எதிர்க்கும், அதை மட்டும் பார்த்துங்கய்யா. அதனால் வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக 5 தேதிக்கு அப்புறம் வெளியூர் போகிறதுக்கோ அல்லது வெளிநாடு போகிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அமைப்புகள் உருவாகும். முக்கியமாக தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக ஒரு 5 தேதிக்கு அப்புறம், இது வரைக்கும் இல்லைன்னா 5 தேதிக்கு அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும், காதலாகட்டும், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற அமைப்பாக இருக்கும். என்னென்னா நம்ம பேசுகின்ற பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனம். நாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கினாவே போதுமானது. நம் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப முக்கியமான. சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுத்தால் அந்த பகவானுடைய அமைப்பு முக்கிய தருணமாக வச்சுட்ருக்காங்க எல்லாருமே. ஏன்னா மற்ற கிரகங்களின் கட்டமைப்பு, மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா கர்மகாரகன் அல்லவா, நம் என்ன ஜீவன கர்மா கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீர்வார். அதனால் நாம் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் நலம், வயது மூப்பில் இருக்கிறவங்களாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் பிணிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் வரும். ஆனால் பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான மாதமாக, பிள்ளைகள் கல்வி அமைப்புகளோ இல்லை அறிவு சார்ந்த விஷயங்களோ, வேலை வாய்ப்புகளோ, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இது அனைத்தும் விலகிறதுக்கான காலமாகும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனசில் இல்லாத ஒரு பிரச்சனை உருவாயிட்டு இருக்கையா, எனக்கு அவங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னவங்களாம் இனி ஒற்றுமையோடு வாழ்கின்ற அமைப்புகளாக 15 தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். வேலைக்கான அமைப்புகள் உண்டு, வருமானத்துக்கான அமைப்புகள் உண்டு, லாபத்துக்கான அமைப்புகள் உண்டு, குடும்ப ஒற்றுமைக்கான அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் உற்றார் உறவினர் நம்மக்கிட்ட வருகை இல்லைன்னா ஒரு 5 தேதிக்கு அப்புறம் வருகை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், உற்றார் உறவினால் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்புகள், இதெல்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கான காலமாக அமையப்போது. குடும்ப மகிழ்ச்சி, உறவுகளால் மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இவை அனைத்தும் விலகிச் சென்று சிம்மராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மனமகிழ்ச்சியோடு வாழ்கின்ற மாதமாக. நிறைய எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் இருக்குது, ஆனால் என்னால் எதையும் பண்ண முடியல சாமின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை தகர்த்தெடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம் இருக்கிற வேலையை ஒழுங்காக பார்க்கலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். நல்லது நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் அங்கே செல்வதும், இறைவனுடைய பாதத்தில் நாம் திருவடியில் நாம் இந்நேரமும் அவனிடத்தில் இருப்போம் என்ற எண்ணத்தை வச்சாவே இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறையும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.